Hey guys, what is up? Ruko here, back again with another video. So, இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 சிம்பிள் சர்ச் அல்காரிதம் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீனியர் சர்ச் பற்றி பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் பைனரி சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இருக்கிறதே செம்ம ஈஸியான அல்காரிதம், சர்ச் அல்காரிதம். ஸோ இதே மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லீனியர் சர்ச்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் சீக்வென்ஷியல் அல்காரிதம். அதாவது வந்து ஒன்றா போய் தேடி கண்டுபிடிக்கும். இப்போ வந்து எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராமே நான் சொல்லிடுறேன். ஸோ டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரே. ஸோ 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது தான் வந்து அரே. கண்டிப்பாக ட்ராயிங் வந்து சம மோசமாக இருக்குது, எனக்கு தான் தெரியுது. சாரி ஃபார் தட், எனக்கு இது தவிர வழி தெரியல. எம்எஸ் பெயின்னா ஈஸியாக பண்ணிடலாம், பட் குண்டூர் அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து இதில் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அரேன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் வந்து 3. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இந்த டார்கெட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லீனியர் சர்ச் அல்காரிதம் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3. ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஒன்றா போய் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கும். அதுதான் வந்து லீனியர் சர்ச்சோட லாஜிக்கு. ஸோ இது வந்து இருக்கவே ரொம்ப ஈஸியான அல்காரிதம் தான். இது வந்து கம்மி கோடும் வந்து நம்ம அதிகமாக எழுத போகிறது இருக்கு. ஸோ டார்கெட் வந்து இப்போ 3 இருக்கிறனால நம்ம டக்குனு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே வந்து டார்கெட் 3 இல்லாமல் இப்போ 6 இருந்துச்சுன்னா நம்ம அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி போகணும். இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு 6 அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு சொல்லணும். அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது தவிர வேறு என்ன, அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடிங் குள்ள போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிஎஸ் கோட. ஸோ வந்து நம்ம டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ டெஃப் லீனியர் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து நம்ம வெறும் 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அரே அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்பர் ஆர் டார்கெட். நம்மளோட டார்கெட் என்னது அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் சர்ச் உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I in range உள்ள length of the array. ஸோ பேசிக்கலி வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேயோட லென்த்தை வந்து எடுத்து அதாவது அரேயோட லென்த்துங்கிற ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூல வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு பண்ணிட்டு போவோம். ஸோ அதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து இந்த எப்போவுமே இந்த கோடை நம்ம மறந்துடாதீங்க. ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு கேஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். இஃப் அரே ஏஆர்னா அரே ஆஃப், அதாவது வந்து அரே வந்து I இண்டெக்ஸ், அதாவது அந்த இண்டெக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு டார்கெட்னா தென் ரிட்டர்ன் மை டார்கெட்லாம் கிடையாது, வெறும் டார்கெட் தான். ஸோ வந்து டார்கெட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது,
ஐயை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது அது வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்மளோட டெஸ்ட் அரேவையும் நம்மளோட ஃபங்க்ஷனையும் வந்து கால் பண்ணிடலாம். ஸோ array is equal to எல்லாம் வந்து 1 2 3 4 5 6 7 ஏதோ ஒன்று எதனா ஒன்று இது. ஏன்னா வந்து இது லீனியர் சர்ச் தான் நம்மளுக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஸோ வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் சர்ச் நம்மளோட அரே அண்ட் நம்மளோட டார்கெட் வந்து எதுவாக வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து 56 வச்சுக்கலாம். எஸ், ஓகே. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண அப்புறம் போதாது, பிரிண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஃபங்க்ஷனை. ஏன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், நம்ம எதையும் வந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். கரெக்டாக வந்து சாரி, வாய்ப்பு பயங்கரமாக உள்ளது வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ ஏன் 3 அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 1 2 3 எப்போவுமே வந்து உங்களுக்கே தெரியும் அரே வந்து ஸ்டார்ட்ஸ் அட் 0, புரியுதுங்களா? ஸோ 1னா வந்து 0, 2னா வந்து 1, 4னா வந்து 2, 56னா வந்து 3. ஸோ அந்த ரேஞ்சில் தான் அதனால தான் வந்து இங்கே 3ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இது 1 வந்து இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது அரேயை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0, அப்புறம் இது 1, இது 2, இது 3. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 3 அப்படிங்கிற இந்த இது வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஐ வேல்யூ வந்து 3 தான். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஐ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து 9 ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கிறதே லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இதுதான் அந்த இருக்கிறதே அந்த லாஸ்ட் நம்பர். ஸோ இதே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேல வந்து 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. பட் 6ன்னு தான் காட்டுது. ஏன்னா வந்து 0லேருந்து கவுண்ட் ஆகுது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அரேனா. ஸோ எதனால வந்து இங்கே 6ன்னு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 9ங்கிறது 6th இண்டெக்ஸ் பொசிஷனில் வரதுனால 6ன்னு காட்டுது. ஸோ லீனியர் சர்ச்னால் இவ்வளோதான். இது தவிர லீனியர் சர்ச்சில் வேறு எதுவுமே கிடையாது. பட் இது வந்து எஃபிஷியண்ட்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. பட் நம்மளோட டார்கெட் வந்து இப்போ 1 இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஃபிஷியன்ட் அல்காரிதமாக இருக்கும். அது வந்து ஒரு டார்கெட் சேஞ்ச் ஆகும்போதும் வந்து அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நான் இன்னொரு டுட்டோரியல் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் லீனியர் சர்ச். இது வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸியான சர்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். பைனரி சர்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த டயக்ராமில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பைனரி சர்ச் டயக்ராம். ஸோ இதுதான் நம்ம போய் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியுது, என்னால் எனக்கு வரவே தெரியாது, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பைனரி சர்ச் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனரி சர்ச் இதுதான் வந்து அந்த அரே இதுதான் வந்து அரே. ஸோ 10 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த அரேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பைனரி சர்ச்சில் மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ மிட் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த அரேயோட லென்த் எடுத்துட்டு அதை வந்து டிவைட் பண்ணிடுவோம். அதாவது ஆக்சுவலாக அது லென்த் கிடையாது. ஸோ லோன்னு ஒரு ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் இருக்கும், எண்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்னா வந்து அது 1, எண்டுனா வந்து அது 10. ஸோ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து 7. ஸோ பைனரி சர்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ
இந்த அரேயோட கேஸில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம 7 வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 7. ஸோ 7 வந்து மிட் பாயிண்டோட கிரேட்டரா லெஸ்ஸரான்னு வந்து முதல்ல செக் பண்ணணும். ஸோ இஃப் மிட் பாயிண்ட் இஃப் டார்கெட் இஸ் கிரேட்டர் தேன் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இஃப் டார்கெட் இஸ் லெஸ்ஸர் தேன் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து மிட் பாயிண்டோட அதிகமாக இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுங்கிற அந்த வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் +1 அப்படின்னு போட்டுருவோம். அப்படின்னா வந்து இதுதான் 5 தான் வந்து மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஏற்கனவே இருந்த வேரியபிள் இது வந்து லாஸ்ட், இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும், இது வந்து லாஸ்ட் ஆகிடும், அதாவது இது வந்து எண்ட் ஆகிடும். இதுதான் வந்து எண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போவோம். இதில் வந்து ரிகர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு பேசிக்கலாக என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்னா அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். பைனரி சர்ச்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனரி சர்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணோம், டெஃபினிஷன். அண்டு இது வந்து நம்ம பைனரி சர்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேட் டைட்டில் பைனரி சர்ச் கரெக்டு தான், ஸ்பெல்லிங்கு கரெக்டு தான், பைனரி சர்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 4 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். 4 பேராமீட்டர்ஸ் 4 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பேராமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரே. ஏன்னா வந்து நம்ம இந்த பைனரி சர்ச் வந்து அரேல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட். நம்ம வந்து எதுக்காக வந்து இந்த அரே, அதாவது எந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம இந்த அரேல வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த வேரியபிள், அதாவது அந்த பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேயோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரேயோட எண்டிங். ஸோ இது எதுக்கு நான் தனித்தனியாக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பைனரி சர்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்டை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸ்டார்ட்டு எண்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் கேஸ். ஸோ இந்த பேஸ் கேஸை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். பேஸ் கேஸ்னால் சிம்பிளாக என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஃப் end is greater than or equal to start, then end வந்து ஸ்டார்ட்டை விட கிரேட்டராக இருந்தாலும் சரி, ஈக்குவல், அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தாலும் சரி, நீ இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பைனரி சர்ச்சில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போட்டுக்கிட்டு, பிகாஸ் வந்து நம்ம 2 நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து டிவைட் பண்ணோம். இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும், அதனால தான் பேக்கேஜ் போடுறேன். ஸோ ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் கொடுத்துக்கிட்டு இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 2ஆல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து மிட் பாயிண்டாக இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த மிட் பாயிண்டாக வந்து நம்ம டார்கெட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீ மிட் பாயிண்டே ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இஃப் அரே மிட் is equal to
டார்கெட் தென் ரிட்டர்ன் மிட். அவ்வளோதான், ஈஸி பீஸி. ஸோ அவ்வளோதான், எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து மிட் பாயிண்ட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீ மிட் பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலிஃப் அப்படிங்கிற பைத்தான் எலிஃப்னா எல்சிஃப். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிஃப் அப்படின்னு தனி, அதாவது ஸ்பேஸ் விட்டு பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஷார்ட்னா எலிஃப் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ எலிஃப் இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து டார்கெட்டோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து எனக்கு நீ ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் ஈஸி. ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரேயோட மிட் பாயிண்ட் வந்து கிரேட்டர் தென் டார்கெட், அதாவது டார்கெட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீ இதை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம்னா இங்கே தான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிகர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பைனரி சர்ச்சில் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அது பைனரி சர்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி கால் பண்ணோம்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் பைனரி சர்ச், அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸ் அரே, அதுக்கப்புறம் டார்கெட். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம பாஸ் பண்ணி தான் வாங்கணும், ஏன்னா இது வந்து மாறவே மாறாது. பட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு தான் வந்து மாறும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட்டாக தான் இருக்கும், பட் எண்டு தான் வந்து மாறும். எண்டு வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் -1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து மிட் -1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன்னா பாயிண்ட் வந்து டார்கெட்டோட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம வந்து மிட் -1 மிட் வந்து பண்ணிடுவோம். எண்டு வந்து மிட் -1 ஆகிடுது. ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. டார்கெட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன செக் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஃப் மிட் வந்து லெஸர் தென் டார்கெட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணோம். அது வந்து எல்ஸ் ரிட்டர்ன் பைனரி சர்ச் அரே டார்கெட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை நம்ம டைப் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் +1. ஸோ மிட் +1 இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிட் +1, ஏன்னா வந்து இந்த கேஸில் வந்து மிட் பாயிண்ட் வந்து லெஸர் தென் டார்கெட். ஸோ அதனால் வந்து மிட் +1 ஆக்கிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து எண்டு அப்படியே தான் இருக்கும். ஸோ போன ஸ்டார்ட் வந்து அப்படியே இருந்துச்சு, இது வந்து எண்டு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இது உள்ள டிக்ளேர் பண்ணக்கூடாது. மேலே இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணோம்ல அந்த பேஸ் கேஸ், அதுக்கான எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இதுக்கான இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இல்லை, நம்ம தேடிட்டு இருக்க டார்கெட் வந்து இந்த அரேக்குள்ள இல்லை அப்படின்னு வந்து அந்த கேஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் -1. ஸோ இது வந்து நம்ம கீழே வரும்போது உங்களுக்கு புரியும் ஏன் நான் வந்து ரிட்டர்ன் -1 வந்து ஏன் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பைனரி சர்ச் ஃபங்க்ஷனே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் அரே வந்து டிக்ளேர் பண்ணோம். அரே இஸ் ஈக்குவல் டு போட்டு தாக்கு 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ அதான் நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல அது இதாக இருக்கும். ஸோ இதுதான் அது 10 அந்த அரேக்குள்ள 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். டார்கெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கொடுப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அது வந்து நம்ம எதுக்கு அசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பைனரி சர்ச் இங்கே டிக்ளேர் பண்ணணும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷனாக நம்ம டிக்ளேர் பண்ணுது. பைனரி சர்ச் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே, அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் அப்படிங்கிற அந்த வேரியபிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் வந்து எப்போவுமே ஒரு அரேக்கு வந்து 0வாக தான் இருக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்டு வந்து எப்படி இருக்கும்னா நம்மளோட லென்த் ஆஃப் த அரே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கும் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யூஸ் பண்ணால் இன்னமும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து. ஸோ இந்த இஃப் வந்து எது செக் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே -1 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து -1 நான் ஏன் வந்து ரிட்டர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது, மிட் பாயிண்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி அந்த அரேலே கிடையாது. அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து -1 இல்லைனா இங்கே இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஈக்குவல் டு -1 இந்த இஃப் ரிசல்ட்னு வரணும். ரிசல்ட் அந்த வேரியபிள் ரிசல்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு -1 தென் நம்ம எதை வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ எதை வேணாலும் இல்லை, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ரிசல்ட். ஸோ இல்லைன்னா இப்படி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். the target has been found in the index position of அப்படின்னு போட்டுட்டு கமா போட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு. இங்கேயும் வந்து ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இங்கே என்ன நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு எரர் மாதிரி கொடுக்க போகிறோம். பிரிண்ட் the target is not found. ஸோ இந்த எல்ஸ் வந்து எதை செக் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து உண்மையிலே -1 இருந்துச்சுன்னா டார்கெட் இஸ் நாட் ஃபவுண்ட். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ டார்கெட் எல்லாமே செட் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ த டார்கெட் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் 6. ஸோ கரெக்டானு பார்த்துருவோம். இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் 6. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அரே வந்து ஸ்டார்ட் ஆகிற இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0. அதனால் வந்து 1 வந்து 0 ஆகிடும், 0 ஆகாது. இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, 2க்கு வந்து 1, 3க்கு வந்து 2, அது மாதிரி போகும். ஸோ லீனியர் சர்ச்சுக்கும் பைனரி சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. லீனியர் சர்ச்னால் வந்து ஒன்றா போவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. இப்போ 1 2 3 இப்போ 10 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு அது வந்து போகும். பைனரி சர்ச் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து முதல்ல கண்டுபிடிக்கும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு டார்கெட் வந்து லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா கிரேட்டராக இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணிடும். அரே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, முடிஞ்சிருச்சு. I will see you guys in the next video. Bye.